எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருக்கும் வரை இணைய மாட்டோம் என ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் சார்பில் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரியில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஒருவரையும் தனித்தனியாக அழைத்து யாருடன் கூட்டணி வைக்கலாம் என சுமார் 2 மணி நேரம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அப்போது எந்த சூழலிலும் எடப்பாடி பழனிசாமியுடன் செல்ல மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி ஒழிக என முழக்கம் எழுப்பினர். தொடர்ந்து மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அதிமுக என்ற பூமாலை குரங்கு கையில் சிக்கியுள்ளதாகவும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் இணைய மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்குறி என்றும் கடுமையான வார்த்தைகளில் சாடிய அவர் ஓபிஎஸ் என்ன முடிவெடுத்தாலும் அதன் வழியில் செல்ல தயார் என்றார். எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமை சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மனதில் வைத்து சொல்லுகிறோம். எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி. அவரை வீழ்த்துவதுதான் நமது கடமை. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த வழியில் நாங்கள் செல்வோம். பின்னர் நிர்வாகிகள் மத்தியில் மேடையில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு வெட்கமாக இருப்பதாக தெரிவித்தார். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று சந்தித்த 11 தேர்தல்களில் படுதோல்வி அடைந்து அதிமுக எனும் மாபெரும் இயக்கத்தை படு பாதாளத்தில் தள்ளிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் காலங்களில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என கூறிவிட்டு சென்றார்.